நீலகிரியில் தற்போது வரை பாதுகாத்து வரப்படும் குயின் எலிசபெத் வழங்கிய ஏர்பைப் ஆர்கன். நூற்று 50 ஆண்டுகளாக பழமை மாறாமல் ஏர்பைப் ஆர்கனை பாதுகாத்து வரும் ராணுவத்தினர். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவி இந்தியாவை பிரிட்டிஷார்கள் ஆட்சி செய்து வந்தனர். அப்படி ஆட்சி செய்த பிரிட்டிஷார்கள் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்த பேரக்ஸ் பகுதியில் 1885ஆம் ஆண்டு புனித காரிசன் தேவாலயத்தை கட்டத் தொடங்கினர். தேவாலயத்தின் இருக்கைகள் முதல் அனைத்து பொருட்களும் தேக்கு கட்டையினால் தயாரானது. 1885ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 27,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. தேவாலயத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள ஆலயத்தின் மணி 1 டன் எடையுள்ளதாக உள்ளது. இந்த தேவாலயத்தின் முக்கிய அம்சமாக குயின் எலிசபெத் வழங்கிய ஏர்பைப் ஆர்கன் தற்போது வரை அங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 570 குழாய்களை கொண்டு காற்றின் மூலம் இசைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஏர்பைப் ஆர்கன் லண்டனில் இருந்து கப்பல் மூலம் இந்தியா கொண்டு வரப்பட்டு பின்னர் ரயில் மற்றும் மாட்டு வண்டிகளின் உதவியுடன் நீலகிரிக்கு எடுத்து வரப்பட்டது. யானை தந்தங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஏர்பைப் ஆர்கன் குழாய்களை வாசிக்க அப்போது மின்வசதி இல்லாததால் அதற்கான சைக்கிள் பம்புகள் கொண்டு காற்று நிரப்பப்பட்டு வாசிக்கப்பட்டது. மேலும் காலில் ஏர்பைப் ஆர்கனை வாசிக்கும் விதமாக 300 ரூபாய் செலவில் கருவி ஒன்று வடிவமைக்கப்பட்டும் வாசிக்கப்பட்டது. பின்னர் மின் வசதி கிடைத்தவுடன் அதன் மூலம் காற்று நிரப்பப்பட்டு ஒளி வடிவமைக்கப்பட்டது. பின்னர் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தவுடன் கிழக்கிந்திய கம்பெனி இங்கிலாந்து புறப்படும் போது இந்த ஏர்பைப் ஆர்கனை CSI சர்ச் நிர்வாகத்திடம் ஒப்படைத்துவிட்டு சென்றது. இந்த நிலையில் 140 ஆண்டுகள் பழமையான இந்த ஏர்பைப் ஆர்கனை தற்போது வரை CSI நிர்வாகம் ராணுவத்தின் உதவியுடன் பாதுகாத்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.